பட் மக்களே நீங்க பார்க்கலாம் சில நாங்களும் இன்னைக்கு இந்த வீல் என்ன கேம் நம்ம பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா வந்து அப்ரோபோபியா. ஓகேங்களா, எபிசோட் 5. ஓகேங்களா, இப்போ நம்ம சேனலை புதுசா யாரு மறக்காம, அதாவது புதுசா யார் பாக்குறீங்களோ மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை தட்டி யாரில் போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற டெய்லி நோட்டிபிகேஷன் வரும். ஏன் நான் அப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா வந்து பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கிட்டா நான் போற வீடியோ டெய்லி உங்க ஃபோன் தேடி வருங்க. அதே சமயம் எனக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. நீங்க என்ன கேம் கேட்டால் நான் கண்டிப்பா தாராளமா நான் பண்ணுவேன். இன்னும் நான் ஈவென்ட் நான் பண்ணல, பாக்கி இருக்கு. ஐஸ்கிரீம் டீ இன்னும் போடல, அதுவும் பாக்கி இருக்கு. ஸ்பைடர்மேன் 2 ஒன்று கண்டினியூ பண்ணல, அதுவும் பாக்கி இருக்கு. அப்புறம் ரெசிடென்ட் ஈவல் 2 அதுவும் நான் கண்டினியூ பண்ணல, அதுவும் பாக்கி இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து ஒன்றுனா படிப்படியா 1 by 1 நான் போடுவேன். அதுக்கு எனக்கு தேவை உங்க ஆறுதல், சப்போர்ட் பண்ணுங்க. தாராளமா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நம்ம கூட இன்னைக்கு யார் நம்ம கூட இன்னைக்கு இந்த கேம்ல யார் அடிச்சிருக்கா பாத்தீங்கன்னா நம்ம வழக்கப்புறம் நம்ம கீவின் ப்ரோ அப்புறம் நம்ம ஜிடி ப்ரோ தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இப்ப வாங்க இப்ப கேம்குள்ள போய் சென்று விடலாமா? பண்டு சுமங்களே நீங்க பார்க்கணும்னு சொல்ல நாங்களும் போலாமா கிவின்? அவரை இன்ட்ரோ கொடுத்துட்டு வரட்டும். என்னையா பண்ற? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சொல்வதெல்லாம் போய் இந்த லெவல்ல நம்ம என்ன பண்ண பார்க்க போனா வந்து ஒரு 3 போட்டோ நம்ம கண்டுபிடிக்கணும். தப்பிக்கும் இடம் கிடைக்கப்படும். ஆமா, இது ஒரு 3 போட்டோ நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அது இங்க பிளேஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த 3 போட்டோ பிளேஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல தப்பிக்கிற ஒரு இடம் உருவாயிரும்ல. ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல லைட் அடிக்கும் பளிச்சு நம்ம மூஞ்சில. அந்த இடத்துல தப்பிக்கணும்ல. இது ஆக்சுவலி ஒரு செக் பாயிண்ட் தான், ரிலாக்ஸ் பண்ண தந்திருக்கான். நம்ம ரிலாக்ஸ் எல்லாம் பண்ணோம் போன பாட்டுல. மக்களே நீங்களே சொல்லுங்க, போன பாட்டுல எப்படி அடி வாங்கணும் அந்த இடத்துல. வேற இவருதான். எங்க அவரு, எங்க அவரு புடி. இவருனாலதான் வேற அடி மேல அடி வலிக்கி வலிக்கி விழுந்துட்டு வேற வச்சுல. அதனாலே அந்த பாட்டு அப்படியே ஃபுல்லா போச்சு, இந்த பாட்டு முடிக்க முடியாம. அதனால இந்த வீடியோல இந்த பாட்டு நம்ம முடிச்சுட்டு அடுத்தது மாஸ்டர் லெவலுக்கு போறோம். மாஸ்டரை தட்டி தூக்குறோம், அதை அடக்குறோம் டப்பால. என்ன ப்ரோ நான் சொல்றது? ஆமா, டப்பாக்குள்ள புட்டு சத்திடுவோம் பாத்துக்கோ. நான் போமா போட்டோ 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 ஒரு கேப்டன் போட்டோ இருக்கு. பியானோ இருக்கு ப்ரோ. டடடன் டன் டடடன் டன் டடடன் டன் டடடன். ஏப்பா நான் ஒரு வாசி இருக்கு. ஆண்டிரா நீ வாட்ச பாரு, அது ஐல ஐ இது போணுமே, அதுல வாட்ச பாரு. கோப்ரா பட் எக்ஸிட் எத்தனை என்ன கேன் மண்டை சுத்துதா? நான் இன்னொரு போட்டோ தேடி போயிட்டு இருக்கேன். இங்க வேற சோப்பு லைட் எரியுதா? ஸ்டாமினாக்கு ஏதோ ஆகுதா இல்ல என்ன ஆகுது எனக்கே தெரியல. ஆமா, இது கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு. யாரு, நானா? போட்டோ தான் தேடி கண்டுபிடிக்க போயிட்டு இருக்கேன். ஏன் சொல்றான்? போட்டோ கிடைச்சிச்சு, இன்னொரு போட்டோ. நானே நானே நானா யா நீ அப்படிதான் வச்சுட்டு போல. பாரடி கண்ணே வச்சுட்ட ப்ரோ போட்டோவை. பியானோ அப்பா, பியானோ பையன், பியானோ எல்லா குடும்பமும் கிடைச்சிட்டா. அடுத்துட்டு வருவோம். எடுத்தாந்து எல்லாம் அந்த போட்டோ வச்சிங்களா அந்த இடத்துல கெதர் ஆகுங்க. கெதர் பண்ணுங்க. நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். ரூம் இருக்கு.
போய் கவுசி விடுறேன். நீ தானே ஏச்சி வந்துட்டேன். ப்ரோ இப்பதான் ப்ரோ உன்னை பார்த்து நினைச்சேன். ஆயுசு 100 ப்ரோ. ஓகே எக்ஸிட் எங்க இருக்கு பாப்போம். இப்ப நம்ம எங்கேயும் போவோம் ஒன்னா இங்கதான் இருக்கோம்னு நினைக்கிறேன். எக்ஸிட் இருக்கு அங்க இருக்கு. அங்கதான் இது அங்கதான் நினைக்கிறேன். இல்ல இல்ல எங்க இல்ல இன்னும் போனோம். இந்த இடத்துல தான். இல்ல இங்க இல்ல. இந்த இடம் தான். அந்த ஐக்கிட்லயே இந்த இடத்துல இருக்கும் நினைக்கிறேன். கொண்டு போய் வந்தோம். ஆமா ஆமா. ஏன் இவ்வளவு சோப்பா இருக்கு இந்த இடம்? தானே. இங்க இல்ல. அது ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கும் ப்ரோ சௌரி. அதோ பாத்துறா இங்க இங்க அதோ ஸ்கிப் பண்ணு. இப்ப நான் கடைசியா வேணா பாப்போம். சரி இது என்ன இடம்? இந்த இடம் ஐயோ ஞாபகம் வருதா ப்ரோ? என்ன இடம் இது? நிறைய இருக்கு. மக்களே அதாவது இந்த லெவலில் எப்படி தப்பிக்கணும்னு பார்க்க போனால் ஒன்றும் இல்லை பெருசாக கேமரா வச்சுருக்கல. அந்த கேமரா மூலிமா தான் அவனை பார்க்க முடியும். யார் அவன் கேட்டிங்கன்னா அவன் ஒரு பெலூன் வச்சு நிற்பான். அவனை தான் நம்ம பார்க்கணும் கேமரா மூலிமா. கேமரா இல்லைன்னா அவனை பார்க்க முடியாது. பின்னாடி போட்டு தள்ளிடுவான். அதனால் கேமரா ரொம்ப முக்கியம். நம்ம அவனை பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் இப்போ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது தெரியல. வாங்க போவோம். நானும் அவ கூட தட்டி விட்டுறேன். வேலையை மிச்சம் பண்ண மாதிரி. தெரியல ஜோக்கர்ல மாவு மண்டை. ஜோக்கர் மொஹமெட். இது நீ தட்டி விடு. நான் தட்டி விடுறேன். இல்ல இது நான் தட்டுறேன். கருத்தவங்க திறக்குதா பாரு. நான் சொல்றேன் திறக்கும் பாரு. இருக்கா? கேமரா ஆன் பண்ணிக்க. ஆனா இது உள்ள வந்துட்டாலே வந்துருவான். வந்துட்டான். ஓப்பனடி மக்களே இவனை தான் சொன்னேன். இவன் தான் நான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தே இருக்கு ப்ரோ. பொம்மை எடுத்துட்டேன் ப்ரோ. இவன் போலாம். பின்னாடியே வர போறான். பொம்மை எடுத்துட்டல குடிச்சு எடுத்துட்டேன். நான் குச்சி ஜெட்டிஸ் பண்ணி போவோம். வந்துட்டான். தடி பேர் வந்துருச்சு. நீங்க அப்படி இருக்கு. நான் ஓடுறேன். இங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையா. கைஸ் இந்த லெவல் ரொம்ப சேலஞ்சிங்கா லெவல். பயமா இருக்கு கைஸ். ப்ரோ பொம்மை ஒரு வாட்டி நம்ம செத்துறா டிராப் ஆயிருமா? அங்கதான் இருக்கான். எங்க கூட இருக்கான்? நீ கால் பண்ணத ப்ரோ. ஒன்ஸ் செத்துட்டா இந்த பொம்மை என்ன ரீஸ்பான் ஆயிருமா? எங்க எடுக்கணும்? அங்கேயே நீ சேஃபா இரு. இவனுக்கு தான் இருக்கான். அந்த நம்ம ஸ்டார்டிங் இடம் உள்ள நுழைஞ்சல அங்கதான் இருக்கான். வா பிரச்சனை இல்ல. வா முடிஞ்சா நிக்கிறான். ரெண்டு ப்ரோ இப்ப 2 இது இருக்கு. 2 தேடி பேரு. இன்னும் ஒண்ணுதான். போயிட்டான். ஏவன் கெட்டி கரண்ட் அவன் என்னை சாவடிக்க வந்தான். தப்பிச்சிட்டேன். என்ன பிரச்சனை? போட்டானா? ஐயோ சுத்தி ஒரே இடத்துக்கு வரடே. ப்ரோ வரான்.
லெஃப்ட் சைடு ஃபுல்லா போணுமா? ஒண்ணு நீ போய் நீ எங்க நேரா போயிட்டியா பாட்டிருக்க ஆமா ஆமா பார்ட்டி இருக்கும்ல எடுத்தேன். எங்கேயோ போயிட்டோம். இங்கதான் என்ன பச்சை சும்மா ப்ரோ ஏதோ மேஜ் மாதிரி போகுது ப்ரோ, மாட்டிக்கிட்டேங்க. ரைஸ் சைடு போத்துறதோ ரைஸ் சைடு எடுத்துட்டேன். போயிட்டான் போயிட்டு இருக்கான். போட்டேன் நீ மூஞ்சிலே உன்னை போட்டேனா? அதே அடுத்து எனக்கு தானே வருவான். ஐயோ அடுத்துட்டு கிளம்ப. ஐயா ஒருத்த வருவா. இந்த கவுஸ் ஒர்க்ல கிட்ட ஒரு ஷிட் ப்ரோ ப்ரோ வேற ஊத்துது ப்ரோ எனக்கு. இப்ப விளாடுறப்ப வந்துட்டான் சொல்லி முடியல. மை கேஸ் வந்துட்டான். அவனுக்கு மேல அவ்வளவு ஒத்துவேன், அவ்வளவு பாசம். பாசமே மண்ணா கட்டியது போட. பின்னாடி ஒரு பாதை போறோம் ஸ்டேஜுக்கு பின்னாடி. ஓ தெரியாது எனக்கு. அதான் பாக்குறேன் பின்னாடி. நீயே மாட்டிக்கிட்ட ப்ரோ. நானு கவா வந்துட்டு பாத்துட்டு இங்க தள்ளியா இருப்பாது. ஸ்டேஜ் பின்னாடி தான் எவ்வளோ இருக்குமா நம்ம. ஏய் வந்துட்டோம். ப்ரோ அள்ளி கலப்புது ப்ரோ எனக்கு. இங்க ஒரு பொம்மை எடுத்துட்டியா? இங்க இருந்து எடுத்துட்டேன். இப்ப எத்தனை 3 இருக்கா நம்ம கிட்ட? இன்னும் ஒண்ணு எடுக்கணும். ஓ இங்கதான். கிளம்பிடலாம் ப்ரோ. அந்த இடத்துல தப்பிச்சு வர்றதே போதுன்னு நினைச்சு திரும்பி அந்த இடத்துக்கு போக மாட்டேன். இருக்கான் பாத்துறேன் ப்ரோ. வேர்க்குது ப்ரோ எனக்கு இவனால. எங்க இருந்து வரானே தெரியல. கிவி நச்ச பொம்மை கிடைச்சதா போட்டான். இதுடா வந்த வரைக்கும் கிவி நான் பொம்மை கொண்டு கிடக்காங்க பாரு. அப்ப பொம்மை எடுத்து இருக்கு. இவன்கிட்ட நம்ம விளையாடுறதே கொஞ்சம் எப்படி சொல்றது இதுமே இருக்கியா? அவனை பாத்துட்டு இருக்கணுமோ? அவனே பாத்துட்டு நான் பாக்க நவுருவான். அப்படி பாத்துட்டு நான் கீழே அப்படியே பாத்துட்டு நானும் போயிட்டு வந்துடுறேன். நான் அந்த பொம்மை திருப்பி யூஸ் பண்ண இருக்கேன் பாத்துட்டு வந்துட்டேன் ப்ரோ. அப்பதான் தெரியும் எனக்கு. இல்ல ப்ரோ பொம்மை ஏட்டு தான் இருக்கு. பொம்மை நம்ம கிட்ட இருக்கு. அவரை வச்சு என்ன கீழ் பண்றது? நீ போட பாக்கலாம். வா ப்ரோ டக்கு 3வது பொம்மை தெரியும். அதான் மறந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு நடந்ததால. A few moments later. என்ன பிரச்சனை? அவனை பாக்குறது பிரச்சனை இல்ல. ஓகேயா ஒரே இடத்துல நின்று அவனை பாத்துக்கிட்டே இருக்க அதான் பிரச்சனை. ஏன்னா டக்குன்னு அவன் காணா போயிருவான். காணா போய் நம்ம பின்னாடி வந்துருவான், ஸ்பான் ஆயிடுவான். அதான் பிரச்சனை. அதனால நம்ம ஒரே இடத்துல நிக்க கூடாது, ஓடிட்டே இருக்கணும். ப்ரோ நானே கவனிக்கல ப்ரோ. இந்த கேமரா வேற இதா இருக்குனால. ஏன்னா எங்க மேல லைட் எரியுதுல, இந்த கேமரால படுறப்ப லென்ஸ்ல எனக்கு ஒரு மாதிரி ஆகுது இந்த கேமராவே. அதனால எனக்கு தெரியல. ஓகே ஓகே நீ போயா நான் பாத்துக்கிறேன். நான் பாத்து கிவி போயிட்டு வந்துறேன். இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் தப்பிக்க போறீங்களா. வந்து வந்துடும் 20 நிமிஷம் கழிச்சு வந்துடும் அவன். வேணா அவன் நம்பர் என்ன பாரு. நீ சொல்லி ஊர்ல அதான் சொல்ல சொல்லி முடியல மாட்டா பத்தியா. சொல்லு நான் முடிக்கிறேன் கேம். கண்டிப்பா உங்க மாமா பையனா தான் இருக்கும். ஐயா நீ கத்துற முடிச்சானா? எடுத்துட்டியா பொம்மை? என்ன பண்ணு பொம்மை எடுத்துட்டியா? பொம்மை எடுத்தா பார்த்து வந்துருமா? போறேன்
வா 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 வா. ஒரு லைஃப் இருக்கு, ஒரு லைஃப்ல போயிடும். இல்ல, நான் பூந்துட்டேன், நான் கிட்ட வந்துட்டேன். நான் போத்துறேன். பூந்துட்டேன். பாப்பா ஓகே. level என்ன level? ஆ இது இந்த லெவலு அதான் ப்ரோ. இதுல இது தோது விட்டுருமா? மக்களே இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் வந்து அந்த ஒரு உடம்பு உடம்பு பிரிச்சுக்கிட்டு ஒரு மாஸ்டர் வருவான் தெரியுமா? எபிசோட் 3ல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த எபிசோட் 3ல வென்டிலேயருக்கு ஒரு மூஞ்சி வந்திருக்கும். அந்த மூஞ்சி உங்களுக்கு நான் காட்டியிருப்பேனான்னு தெரியல அதுல. அவன் தான் இதுல மாஸ்டரா வருவான். இப்ப என்ன பிரச்சனை அந்த லெவல்ல, ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவன பார்த்துட்டே இருந்தா இறந்து போயிருவான். 1, 2, 3 டைம்ஸ் அவன பார்த்தா பிரச்சனை இல்ல. அவன அது அது அங்கிட்டு பார்த்தா சொல்ல முடியாதுல்ல, இறந்து போயிருவான். அந்த மாரி தான் அந்த லெவலு. இதுல கொஞ்சம் ஸ்க்ரூ டிரைவர் கண்டுபிடிச்சு, இத தொறந்து உள்ள போயிட்டு அந்த தூக்கிட்டு போய் இது பண்ணணும். சிம்பிளா ஒரு ஐடியா இருக்கு. என்னங்க? டெலிவரி இருக்க இடத்துல வேணா நான் இருக்கிறேன். நீங்க அப்புறம் ரெண்டு பேரும் போய் சேர்ந்தாங்க. ஏன்னா எனக்கு ஏன் இந்த லெவல் எனக்கு அவ்வளவா தெரியாது. இந்த லெவலு ஜிஜிபி தான் ப்ரோ. நீ சொல்லுவியா? நீ யாரியா? எங்க லிவர் இழுத்து விட்டீங்களா? எவ்வளவு இழுத்து விட்டீங்க? ஓ, இது டைம்குள்ள ஏதோ பண்ணோம் தானே? என்ன பண்ணோம்? ஏன்னா எங்களுக்கு மாட்டி மறந்துட்டேன். வாக்கிங் தேடுவோம். அலார்ம் ஆன் பண்ணுமா? இப்பதானே அப்புறம் சொன்னேன் ஜூபியில் இரு நான் தேடுறேன். இது அலார்ம் மேட்ச் ஆன் பண்ணுமா? என்ன வெளியே வரதுக்கு முன்னாடி இன்ட்ரக்ஷன் போட்டுருந்துச்சு, அது படிக்காம வந்துட்டேன். இரு வரேன். என்ன பண்ணோம்? லிவர் திருப்பி விடணும். 3 லிவர் தட்டணும். லிவர் தட்டலன்னா இறந்து போயிருவோம்னு போட்டிருக்கு. அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம போட்டுருவான். அடுத்தது கிங் இந்த கதவுலாம் 1 by 1. ம் எங்கடா போன? கிங் இங்க வாங்க வாங்க கூட. ஏய் என்ன தண்ணிதான் என்ன தட்டின? ஏமா டைம் குள்ள போய் ஆஃப் பண்ணல, நீ இறந்து போயிரும் கிவி. நாம இப்ப புரியுது இந்த லெவலோட கான்செப்ட் என்னன்னு. அங்கதான் இருக்கேன். ஓகே ஓகே கொஞ்சம் ஓகே எனக்கு புரிஞ்சு. கொஞ்ச நேரம் சேர்ந்து நீ நிறுக்கிய ப்ரோ அந்த இடத்துல. அந்த 3 லிவர் ஆஃப் ஆயிரும். அது போய் இழுத்துனா டைம் குள்ள நம்ம இறந்து போயிருவோம். அதான் இந்த கேமோட கான்செப்ட், இந்த லெவலோட. எங்கடா போன? அதுக்கு நீ இல்ல ஆயிட்ட. வா வா. லட்சா நீ. ஆமா கிவி ஃபிளாஷ் தான். ஓகே ஓ ஓகே அந்த பேய் எப்பெல்லாம் ஸ்பான் ஆகிறோம் கிவி நம்ம மினுக்கு, அப்பதான் அந்த லைட் ஆன் ஆகும். ஓகேயா? ஸோ அது பிரச்சனை இல்லை, நம்ம சாக மாட்டோம், பார்த்துக்கலாம். இந்த இடத்துல டக்குன்னு வேற பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறோம். கிவி நம்ம ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணு, நான் சோசிட்டு போறேன், நீ பீச்சிட்டு போ. ஏதாச்சும் கிடச்சுதான் சொல்லு. நான் சோசிட்டு போறேன்டா. சரி பாரு எங்க போறேன், எங்க போறேன். நான் முடிச்சுட்டு இங்கே வந்துடுவோம். ஓகேயா? ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வா, முடிச்சுட்டு இங்கே வந்துடும். இந்த கதவுல வச்சிருக்கா இது இருக்கு ப்ரோ. கிடச்சிச்சு ப்ரோ ஸ்க்ரூ டிரைவரு. இப்போ வந்து கண்டிக்கு பிளேயர் மட்டும் கண்டிக்கு பிளேயர் தேடி முடிச்சுட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஐயோ கிடச்சி தொலைதா பாரு. இது என்ன ஏரியானே தெரியல, ஆபீஸ் மாதிரி இருக்கு. நான் பாட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கேன் அப்புறம். ரொம்ப தூரம் போயிடாது ப்ரோ. திடீர்னு வந்தானா அப்புறம் கண்டுபிடிச்சா கட்டிங்களே. கண்டுபிடிச்சிட்டேன். கீழே போய் தண்ணி விட்டுருங்க ப்ரோ. அத போறோம். தட்டிட்டேன், கொஃபம் தட்டிட்டேன். வருதா பாரு. இங்கயா போறோம்? இந்த பக்கம். நேரா இழுத்து விட்டு வரேன். அங்கதான் இருக்கான். போ. என்னாச்சு? போட்டுட்டான். இருமே ஓகே தானே? செத்துட்டியா? விடு ராஜேஷ் லெவல்ல ஆட் பண்ணேன். கிவி நீ எதுக்கு அந்த ரூம்ல இரு. அவன் திரும்பி வந்தா நான் சொல்றேன், அதை ஆன் பண்ணி விடு. நான் தப்பிச்சிடுறேன் இங்க. ஏன்னா கண்டிப்பா ஒரு ஆள் இங்க இருக்கணும். அங்க அந்த பக்கம். நான் சொல்லல.
சரியா போய்க்கிறீங்க. ஆ இது பண்ணிட்டே கிவி. அங்கிள் ப்ரோ இப்படி வந்த இடத்துக்கு பின்னாடி போய் நான் ஸ்டார்டிங் எடுத்துக்கு போய் நான் ஸ்பா சொல்றேன். இங்க ஸ்டார்டிங் இடம் தானே இதான். ஸ்டார்டிங் போய் அங்க நான் பாஸ் சொல்றேன். பேக்கரி. வந்துட்டேன். அங்க இங்கயா பின்னாடி. அங்கல. இங்கயா அங்க ரைட்டா? நேரம். ஓகே பார்த்துட்டேன். ஓப்பனா இருக்கு. ஓகேயா தப்பிச்சிட்டேன். ஓகே இது என்ன லெவலு? என்ன இது புதுசா இருக்கு? ஓகே ப்ரோ புதுசா இருக்கு ப்ரோ இந்த லெவலு. ஆச்சரியமா இருக்கு. சரி ஓகே மக்களே, இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். until bye from Lone Wolf. மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா? உங்க ஆதரவு ரொம்ப தாங்க, அண்ட் உங்க சப்போர்ட்டும் ரொம்ப தாங்க சரிங்களா? அப்ரோஃபோபியா அப்டேட் ரீவன் கேம் பிளே தான் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிக்க வந்திருக்கோம். எபிசோடாக பாயா போட்டு அதாவது எபிசோடாக போட்டு நம்ம முடிக்காமல் வந்திருக்கோம். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாத முன்னுக்கு நான் அப்ரோஃபோபியா போட்டிருப்பேன். 2 பார்ட் தான் போட்டிருப்பேன். ஆனால் அது வந்து ஒழுங்காக கூட போட்டிருக்க மாட்டேன், ஓடி இருக்காது. ஸோ இது ஒரு ரீவேமாக வந்து ஒரு என் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிக்க ஒரு எபிசோட நான் ஃபுல்லாக போடலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். இதை அங்கிட்டு ஸ்டாப் பண்ணாமல் ஃபுல்லாக எபிசோடாக வரும் அப்ரோஃபோபியா. எனக்கு தேவை உங்கள் சப்போர்ட் மட்டும் தான். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் சரி பழைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சரிங்களா? உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப தேவை. நீங்களனா நான் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என் சேனலில் வளர்ந்து 108 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கேன். அது மெயின் காரணம் நீங்கள் தான். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா? எனக்காக அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இதோட அடுத்த பார்ட்டில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். until bye from Lone Wolf guys. Bye, tata, see you, bye.